இத்திருத்தலத்தின் சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இக்கோவிலில் மூலவரான பசுபதீஸ்வரர் சுயம்புலிங்க வடிவில் அமைந்துள்ளார். இவருக்கு அஸ்வந்தநாதர், ஆவுடையார் என பல பெயர்கள் உண்டு. இதேபோல் இத்திருத்தலத்தில் 2 தாயார் சன்னதிகள் உண்டு. ஒன்று மங்களாம்பிகை, இரண்டாவது பங்கஜவல்லி. தசரத மன்னர் சுயம்பு மூர்த்தியாகிய பசுபதீஸ்வரரை பூஜை செய்து பரிவார மூர்த்திகளை பிரதிஷ்டை செய்து பேறு பெற்ற ஸ்தலம் இந்த தலம். பூஜை காலத்தில் சிவபெருமானுடன் இருக்க அம்பாள் தேவை என எண்ணி ஸ்ரீ பங்கஜவல்லி அம்பாளை பிரதிஷ்டை செய்தார் தசரத மன்னர். மேலும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் அவருக்கு அபிஷேகம் செய்யும் வகையில் குளம் ஒன்று வெட்டப்பட்டது. அப்போது குளத்திலிருந்து ஸ்ரீ மங்களாம்பிகை என்னும் அம்மன் கிடைக்கப்பெற்றார். இந்த அம்மனுக்கு நெற்றிக்கண் இருப்பது சிறப்புடையது. இந்த அம்மனும் இதே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். இந்த ஆலயத்தில் மங்களாம்பிகை அம்மனே சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுகிறது. இதான் இத்திருத்தலத்தின் சிறப்பம்சம்.